நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த நாளே எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன ஜாப் அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதாவது டிசம்பர் மாதத்துக்கு என்னென்ன ஜாப் அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இந்த 2 வீடியோவுமே மறக்காமல் போய் பாருங்கள். யாரெல்லாம் சிங்கப்பூர் போகிறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் அப்டேட் வந்து இந்த மாதத்தில் என்னென்ன ஜாப் வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக போட்டுட்டோம். ஸோ அந்த வகையில் டெஸ்ட் அப்டேட் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால டெஸ்ட் அப்டேட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அன்அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் இப்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு இங்கே போய்ட்டு இன்ஸ்டியூட் நிறையா இருந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே. ஸோ அங்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுப்பீங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்து டெஸ்டர் வருவாங்க. இங்கே வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு வந்து உங்கள் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் அடிக்கணும். ப்ராக்டிக்கல் இருக்கும், தியரி இருக்கும், ரெண்டுமே இருக்கும். நல்லபடியாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து வெளிநாடு போகிறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிருவீங்க. இப்படி தான் இருந்துச்சு. இதுதான் வந்து இன்னமுமே வந்து நடைமுறையில் இருக்குது. இப்போ கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோட்டாவை குறைச்சி இன்னும் சுத்தமாகவே நிப்பாட்டிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். நிறைய இன்ஸ்டியூட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் மட்டும் ரொம்ப குறைவான 4 பேர் 5 பேருங்கிற மாதிரி ஹைதராபாத் போய் டெஸ்ட் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஓகேங்களா? இப்போ அன்அஃபீஷியல் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவும் சிங்கப்பூரும் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இந்திய அரசாங்கமே வந்துட்டு இன்ஸ்டியூட் வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம ஒர்க்கர்ஸுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஆனால் டெஸ்ட் இங்கே கிடையாது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து சிங்கப்பூருக்கு அனுப்பிடுவாங்க. சிங்கப்பூர் அனுப்புனதுக்கப்புறம் அங்கே போய் தான் வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்அஃபீஷியல் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இதுக்காக ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட் அந்த சர்டிஃபிகேட் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஒர்க்கரே வந்து டெஸ்ட்டுக்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறதுனால ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப குறைவான பேரை மட்டும் எடுத்து இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரையல் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதனால ஒரு சில ஏஜென்சியெலாம் வந்துட்டு பெரிய பெரிய ஏஜென்சியெல்லாம் ஒர்க்கர்ஸை வந்து அவங்க ஏஜென்ட்கிட்ட இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் முன்னாடி அட்மிஷன் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் கூட கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டு இங்கே ட்ரைனிங் கொடுத்து ப்ராசஸ் மூவ் ஆகுது. இது எப்படி மூவ் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே கரெக்டாக நடக்குதா, இது எல்லாமே ஓகேவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிகமான ஆளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. கூடிய சீக்கிரமே வந்து அது நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். நிறையா பேர் டெஸ்ட் அடித்து தான் போகணுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இது மிகப்பெரிய நியூஸாக தான் இருக்கும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைனீஸ் நியூ இயருக்கு அப்புறமேட்டு தான் மோஸ்ட்லி இதுக்கு அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இல்லை ஜனவரியிலே வந்துருச்சு அப்படின்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பழையபடியே வந்துட்டு அங்கே இந்தியாவிலேருந்து இங்கே வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து சிங்கப்பூர்லேருந்து வந்து டெஸ்டர் வந்து டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரியாக அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த புது ரூல்ஸ்க்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2ல் எது வேணாலும் நடக்கலாம். இது அன்அஃபீஷியல் நியூஸ் தான், அஃபீஷியல் நியூஸ் கிடையாது. இந்த நியூஸை வச்சு உங்கள் ஊர் ஏஜெண்டோ இல்லை உங்கள் ஏரியா ஏஜெண்டோ உங்கள்கிட்ட அதிகமாக அமௌண்ட்டு கேட்குறாங்க, டெஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் அமௌண்ட் என்கிட்ட கட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா தயவு செய்து கட்டாதீங்க. நேரடியாக இன்ஸ்டியூட்டுக்கே போங்க. இல்லை அவங்க மூலமாக கூட நான் இன்ஸ்டியூட் போனால் தான் கட்டுவேன்னு சொல்லுங்கள். இன்ஸ்டியூட் கொண்டு போய் உங்களை விட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் பணத்தை கட்டுங்க. இவங்கள்ட்ட நிறைய பேர் வந்து இதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நிறையா சப் ஏஜென்ட்டுகள் வந்து அவங்கள இன்ஸ்டியூட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கூட இருக்காது, ஆனால் அமௌண்ட் நிறையா வாங்கிட்டு ரொட்டேஷன் பண்ணுறதாகவும் போன டைமே லாஸ்ட் இயரே இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நிறைய பசங்க இன்ஸ்டியூட்டில் வந்து நேரடியாகவே நான் போய் ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் கேட்டேன், எந்த அமௌண்ட்டை நாங்கள் வாங்குறது இல்லைப்பா, ஆனால் சப் ஏஜென்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எங்கள் பேரை சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி இன்ஸ்டியூட் சைட்லேருந்து சொன்னாங்க. ஸோ தயவுசெய்து ஒரு ஏஜென்ட் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட இங்கே கையில் காசே கொடுக்காதீங்க. ஓகே சார், நான் இன்ஸ்டியூட் அங்கே போகிறேன், நான் இன்ஸ்டியூட்லேயே கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க. ஓகேங்களா? அப்படி சொன்னீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு சேஃபு. இல்லைனா இதை வச்சு ஏமாத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ ப்ராசஸ் வந்து ட்ரையல் தான் போயிட்டுருக்கு. இதில் ஒரு சில பேர் போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போகிறதுனால அவங்க கண்டிப்பாக வந்து 1000+ லைசன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ 6 லைசன்ஸ் ஹோல்டர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அவங்கள நம்பி போகலாம், ஆனால் அந்த சப் ஏஜென்ட்டை நம்பி போகாதீங்க. என்றைக்குமே கண்டிப்பாக உங்களை ஏமாத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சைனீஸ் நியூ இயருக்கு அப்புறம் மாறலை அப்படின்னா இந்த ரூல்ஸ் தான் இருக்க போகுது. இல்லை அந்த பழைய ரூல்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னா அது சிங்கப்பூர் தான் முடிவு பண்ணும். 2ல் எது நடந்தாலுமே நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கேயே டெஸ்ட் அடித்து போகிறதும் நம்ம கண்டிப்பாக வேலையில் போயிடலாம். இப்போ அங்கே போய் டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஃபெயில் ஆனால் என்ன ஆகும், சப்போஸ் எத்தனை டைம் வந்து திருப்பி பணம் கட்டணும், ஒரு டைமுக்கு எவ்வளோ பணம் கட்ட போகிறது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இன்னும் தெரியலை. அதே மாதிரி அமௌண்ட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. நான் விசாரித்த வரைக்கும்
இப்போ இந்த ப்ராசஸுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது இந்த புது ரூல்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்ஸ்டியூட் தான் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏஜென்ட், சப் ஏஜென்ட்லாம் இருக்காங்க. அவங்க எவ்வளோ அமௌண்ட் போட போகிறாங்க அப்படின்றது தெரியலை. ஸோ ஃபைனல் அமௌண்ட் இன்னும் அவுட்புட் தெரியலை என்னன்றது. ஸோ அது தெரிஞ்சிச்சுனாலும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு டெஸ்ட்டை பற்றி இந்த அப்டேட் தான். வேகமாக வந்துட்டு உடனே நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஃபோன் பண்ணி எடுக்கிறாங்களா, வைக்கிறாங்களா, என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போதைக்கு உடனே கேட்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் ட்ரையல் மட்டும் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு முன்னாடியே வந்து பல பல ஆயிரக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிடுவாங்க. இன்னமும் இப்போ புதுசாக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ட்ரையல் தான் பார்க்க போகிறாங்க. பின்னாடி போகிறது சேஃபு தான். பின்னாடி போகிறது ரொம்பவே சேஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு ரூல்ஸ் என்னங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே மூவ் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. இன்ஸ்டியூட்டுக்கு போகாமல் அதிக தொகையை வந்து ஏஜென்சிக்கிட்ட, சப் ஏஜென்ட்டுக்கிட்டையும் முன்பணமாக கட்டிட வேண்டாம். ஓகேங்களா? இதுதான் டெஸ்ட்டை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டு. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட் அப்டேட் எல்லாத்தையுமே நான் முன்னாடியே டெலகிராம் சேனலில் நம்ம வாய்ஸ் மெசேஜாக சொல்லிடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.